மேக்கப்பு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரண இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில் தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மேக்கப் போட்டு இந்த பல்லெல்லாம் எடுத்து ஒட்டுறலாம், பல்ல எடுத்து ஒட்டி இங்கெல்லாம் ஸ்கின்லாம் டோட்டலாக மாற்றி படம் பண்ணேன். ராதிகா இப்போ பண்ண விஷயத்த நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது தமிழ் சினிமா வந்து அந்த 1991 கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 75 வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது. அதில் முதல்ல வந்து கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரை விருது வாங்கின நல்ல எல்லாமே பிராந்திய விருது தான் ஞாபகம் வச்சுக்கணும், மொழிக்காக வாங்கினா தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றையே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் வந்து மருமகன் தான். 7:30 மணிக்கு 7:15 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:20 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:25 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:30 சொல்கிறாங்க சிறந்த நடிகர் மறுபக்கம் சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். இவ்வளோதான் மேட்டர். அப்போ தான் முடிவு பண்ண சாகும் முறைக்கு இனிமேல் இந்த விருதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விருது வாங்கிட்டான். அதுக்கப்புறம் 2005 ஏன்டா நடிக்க நிறுத்தின்னு கேட்டாங்க. நடிச்சு போர் அடிச்சு போச்சு, இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த பக்கம் வெள்ளை முடி இங்கே போய் கிரே வச்சு அதை வச்சு தாத்தா வச்சு தான் கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேச்சாளனாக மாறினேன். பேச்சாளனாக மாறி 67 வயசில் 10,000 பாட்டு உள்ள கம்பராமாயணம் 10,000 பாட்டு 1000 மாதம் வரைக்கும் 1100 ஆக்கி 100 பாட்டை நீங்கள் சொல்லணும், வாயில் சொல்லிட்டு இருக்கணும், 100 பாட்டு மனப்பாடமாக சொல்லணும். பாட்டு முடியும் போது கம்பராமாயண கதை மோசத்தையும் சொல்லிடணும். புரிஞ்சுங்களா? நெட்டில் போய் கம்பனின் காதலன் சிவகுமார்னு நெட்டில் ஓப்பன் பண்ணுங்க, 10 சாப்டர் வருது. புரியுது உங்களுக்கு? ஒரு பாட்டு சொல்கிறேன். 67 வயசில் இந்த பையன் உட்காந்துருக்கான் நந்தா வயசு, அவன் வந்து புஸ்தகம் கூட 8ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. மாணிக்கம் அந்த படம் பார்த்தா ப்ரிவியூவே நான் பாராட்டி பேசினேன். சமுத்திரகனி பாராட்டினேன், தம்பியும் பாராட்டி பேசினேன். அது ஒரு மிகச்சிறந்த படம், உலகளவுலேயே நிறைய அவார்டுகள் வாங்கின படம். அதை வந்து இப்போ சிந்து பைரவிக்கும் 10 பேரும் கூப்பிடணும்னு அது புத்தகமாக போடுறாரு. அந்த திரைக்கதை வாசனை மொத்தத்தையும் புத்தகமாக போட்டு 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் மகாபெரிய கலைஞர். அதாவது எல்லா படம் எடுக்கலாம், அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை அடிப்படையை ஒட்டி அதை ஒட்டி படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது ஒரு மகத்தான படம். அந்த படம் எடுத்த மனுஷன் இங்கே வந்திருக்கான். இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் வந்து 10,000 பாட்டு 67 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யார் 67 வச்சுருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. நீங்கள் கீழே 67 வயசாக இருக்குது. அதான் ஐயா உங்கள் வயசு உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 84. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திருக்குறளை வந்து 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முடிய நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறளை வந்து 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மனசுலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணிங்கன்னா வயசு நான் 50 ஆயிடுச்சு, ஓகே தான். நான் 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறாங்க, திரும்பி சொல்லி பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, உண்மையிலே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய நன்மையன்னியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைபுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமை இல்லை என் சில்லறை கொண்ட சேவலை போதென்றான். இது என்ன அர்த்தம்னு சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்றா தம்பி, வம்பு இருக்குக்கிட்டயா? சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் வந்து நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு. அந்த அவார்டு வந்து போயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளை ஒரே நிகழ்ச்சி. இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பண்ணும்போது கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அது அந்த ஃபிலிம் வந்து அப்போ அந்த கோடாக் ஃபிலிம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 250 ரூபா. ஒரு ஃபிலிம் ரோல் வந்து 250 ரூபா. 1965 ஒரு ஃபிலிம் ரோல். ஒரு படம் எடுக்கிறதுக்கு மொத்த செலவு 3 லட்சம் ரூபா தான் ஆகும். கலர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சிவகுமார் 100வது படத்துக்கு என்ன காசு தெரியுமா? நெகட்டிவ் இஷ்யூ. 100வது படத்துக்கு குமாருக்கு தெரிஞ்சவருக்கு 100வது படத்துக்கு ஒரு படத்தை எழுத்து முடிப்புக்கான செலவு 9 லட்சம் ரூபா. இன்றைக்கி ஒரு மேக்கப் மேனுக்கு 10 லட்சம் ஓட்டா தான் வர மாட்டேங்கிறான். எனக்கு சம்பளம் 100வது படத்துக்கு ஒரு சம்பளம், 100வது படத்துக்கு ஒரு சம்பளம் வந்து 25,000 ரூபா.
அந்த 25 ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட அந்த பணத்தை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு 1979 இதற்கு ஸ்டார்ட் பண்ணி 25 வருடங்கள், அதாவது வந்து 25 ரூபாய்க்கு 1979 வட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 2250 ரூபா வட்டி வரும். அதை வந்து நான் பிரித்து தொடவே இல்லை கைசுகள். 1000 முதல் பரிசு, 2வது 750, 3வது 500, அப்படி 3ஆக பிரித்து 1980 4 வருஷம் 1500, 1000, 750, 500 எனக்கு கேவலமாக தெரிஞ்சுப்பேன். நானே கொஞ்சம் கையில் காசு போட்டு 3ஆவது வருஷத்துலேருந்து 1000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிவகுமார் கல்விகளோட 25வது ஆண்டு என் சுய சம்பாத்தியத்தில் 5 பைசா யார்ட்டு வாங்காமல் நானே 50,000 ரூபாய் தொகையை போட்டு 5 பேருக்கு 10 ரூபா பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவோட அகல் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து 46வது வருஷம் சமயத்தில் பண்ணாங்க. அவங்க 6.25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, பிறவிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு, கண்பார்வை இல்லாத குடும்பம், அனாதை குடும்பம், எய்ட்ஸ் பேஷண்ட் குடும்பம், மலையடிவாரத்தில் வாழக்கூடிய குடும்பம், டாய்லெட் கிளீன் பண்ண குடும்பம், துப்புரவு தொழிலாளி குடும்பம், இந்த மாதிரி தேடி 3000, 5000 பேர் வந்து உலகம் பூரா அகல படிக்க வச்ச பசங்க உலகம் பூரா போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வருத்தப்படுறாங்க. நான் வேண்டாம்னு இப்போ நடிக்கிறதே ஈஸி இல்லை. ஏவிஎம் படத்தில் வந்து எனக்கு முதற்பட சம்பளம் அதிகமா 1000 ரூபா. முதற்பட சம்பளம் வெறும் 1000 ரூபா. முதல் நாள் ஷூட்டிங் அதுக்கு கரெக்டாக சொன்னால் ஈஸியாக அவனுக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் போகிற எஸ்பி முத்துராமன் உயிரோடு இருக்கார். இப்போ அவர்கிட்ட 90 வயசு ஆகுது. எஸ்பி முத்துராமன் எனக்கு அசோசியேட் ஆகிட்டு அந்த படத்துக்கு ஒரு டயலாக் காலையில் கொடுத்தாங்க. ராதா, ஓ மோசம் நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா? நீ அழகானமான உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னது இல்லையா? இதுதான் டயலாக். ஒரு பக்கம் பார்த்தேன் 3 வரி தான் இருக்குது. பேக் சைடு உடனே காணா. தம்பி ரெடி ஆகணுண்ணா. தான் ரெடி ஆகிட்டேன்னு அவசரப்படாத, நல்லா படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் கொடுத்து வீட்டுக்கு நம்ம 3 நாள் ரிஹர்சல். எது? ராதா, ஓ மோசம் நீ கண்ணாடியில் பார்த்து இல்லையா? நீ அழகானவான்னு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறது. இதுதான் டயலாக். இதுக்கு 3 நாள் ரிஹர்சல் நினச்சி பாருங்க. என்ன கதி ஆகும் நினச்சி பாருங்க. எல்லாம் பண்ணி சினிமாவே தெரியாதுங்க. ஊராக போய் பொம்மை ஓட்டு இந்த பையன் இப்போ நிறுத்திட்டு லைட்ஸ் அப்படின்னாங்க. கம்ப்ளீட் ஸ்பெட்லைட் லைட்டு போல் என் மூஞ்சி வந்துடுச்சு. அங்கே டைரக்டர் தெரியல, கேமராமேன் தெரியல, எல்லாம் இட்டு கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு பையன் வந்து ஒரு கிளாப் வச்சு 42/1 டேக் 1 டோப்பன் தட்டிட்டு போனான். ஆக்ஷன் தாங்க. டயலாக் மறந்து போச்சு. இருட்டா இருக்குது. டைரக்டர் பயங்கரமாக அவரு பாட்டுக்கு மாதிரி 6 அடி 2 கிலோ தில்லோஸ் வந்துட்டு அவர் ஆக்ஷன் அப்படின்னா டோட்டல் டயலாக் மறந்து போச்சு. ராதா, ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துன்னு சொல்கிறோமா? ராதா, நீ ஓ முகத்தை கண்ணாடி பார்த்துன்னு சொல்ல குழப்பம். டேக் 2னா முன்னாடி 3 தடவை எடுத்தாங்க. 3 தடவை கன்ஃபியூஸாக வரவே மாட்டேங்க. அழுதுட்டு இருக்கு நான். அப்புறம் சார் நான் இந்த டயலாக் மட்டும் வர மாட்டேங்க சார். 3 நாள் ரிஹர்சல் பண்ணி கொண்டுட்டாங்க சார். நான் என் ட்ராமா டயலாக் சொல்கிறேன் சார். ராதா, நீயா இப்படி செய்தாய், காலமெல்லாம் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல கனவாக்கி விட்டாய் பண்ணி சிரித்து என் சிந்தையை மகிழ்ந்த செம்மலே ஊர் சிரித்து உரையாட ஏன் ஒப்புக்கொண்டாய்? நீ அழகிதான். நான் என் ட்ராமா டயலாக் பேசி அந்த ஓகே பண்ணேன். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு தான் நான் வந்துருக்கேன். சிவகுமார் டக்குன்னு வேந்து உட்காந்து நினச்சிக்காதீங்க. 1000 ட்ராமா இந்தியா பூராமே 1000 ட்ராமா மேட்சஸ் போய் கல்கட்டா தான் போய் 1000 ட்ராமா போட்டு நடிப்பு வளர்த்துட்டேன். சும்மா நடிப்புலாம் உங்களுக்கு ஸ்ரீமந்த காலையெல்லாம் நடிப்பு வந்துடாது. இது நம்மளுக்கு உலக போட்டி. இனிமேல் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. ஒரு நடிகன் 4ஆம் கிளாஸ் படித்த நடிகன் 4 ஆண்டு போனார். இன்னொரு எம்ஜிஆர் பிறக்க முடியாது. உலகத்திலேயே சிவாஜி மாதிரி வேஷம் போட்டாலும் இனிமேல் பார்க்கவே உலகத்திலேயே பெரிய நடிகன். அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு எம்ஜிஆர் 71 வயசுலையும் சிவாஜி அவர்கள் 72 வயசுலையும் போயிட்டாங்க. இந்த பொடி பையன் 84 முடிஞ்சு 85 வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு இது பெரிய சாதனை இல்லை. கடைசியே மூச்சு வரைக்கும் என் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், ஏதோ பண்ணணும் முடிவு ஆர்வத்தில் இருக்கிறதுனால வந்து எடுத்த உடனே அவங்களுக்கு எல்லா வெற்றிகளும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து விருது வாங்குகின்ற ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ டாக்குமெண்ட்ரிக்கோ ஷார்ட் ஃபிலிமுக்கோ அவார்டு வாங்குற எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஃபியூச்சரில் எடுக்க போகிறவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிற வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.